கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து FCRA திட்டத்தில் மத்திய அரசு சட்ட திருத்தம் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. FCRA சட்ட மசோதாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரா என காட்டமான கேள்வி. சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது FCRA மசோதா 2 நாள் முன்னையே இதை கண்டிச்சு நான் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன். நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதுல அதிமுக நிலைப்பாடு என்ன மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரும் பாஜகவுக்கு துணை போகும் அதிமுகவை மீண்டும் நிராகரிக்க தமிழ்நாடு காத்திருக்கிறது. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை குமரி மாவட்ட மகளிர் வெளிப்படுத்திய எனர்ஜி சொல்லிவிட்டது என MK ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. காங்கிரஸ் பாஜக என இரு தேசிய கட்சிகள் ஆட்சி செய்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை என விஜய் குற்றச்சாட்டு. ஏமாற்று கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடைசல் கூட்டணிகளுக்கும் ஓட்டு போடாதீர்கள் எனவும் பேச்சு. 2 கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. நாடு முழுவதும் எம்பிக்களின் எண்ணிக்கை 816 அதிகரிக்க மத்திய அரசு திட்டம். தேர்தல் நேரத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் ஏன் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு தேர்தல் நாள் குறித்த பிறகு எப்படி ஏப்ரல் மாதம் 16, 17, 18 சிவகங்கை தொகுதியை விட்டு டெல்லிக்கு போக முடியும்? ஏழைகள் பயன்பெறக்கூடாது என்பதற்காகவே கிறிஸ்தவ மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்களை முடக்க பாஜக முயற்சி. வெளிநாடு ஒழுங்குமுறை நிதி திருத்த மசோதா மத சுதந்திரத்திற்கு எதிரானது என திமுக MP வில்சன் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருச்சுழி தொகுதியில் நான் சீட் கேட்கவே இல்லை என அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் குமுறல். எடப்பாடி பழனிசாமி தான் சாத்தூரில் நைனா நாகேந்திரனுக்காக தன்னை திருச்சுழியில் நிற்க வைத்து விட்டதாக வேதனை. நான் திருச்சுழி தொகுதியிலே போட்டியிடுவதற்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை, கேட்கவும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா 27 பேர் கேட்டான், 27 பேரும் மீறி ராஜ்யம் வாங்கி விட்டானே, நீங்க எதுவும் தப்பா நினைக்கக்கூடாது. மியான்மரின் புதிய அதிபராக ராணுவ தளபதி மின் ஆங் ஹ்லாயிங் தேர்வு. 2 பதவிகளை ஒரே நேரத்தில் வகிக்க முடியாது என்பதால் ராணுவ தளபதி பதவியை ராஜினாமா செய்தார். காசாவில் போரின் கொடூரமான காட்சிகள் பிஞ்சு மனங்களில் ஆழமாக பதிந்ததால் மனநலனில் மிகப்பெரிய பாதிப்பு. பொம்மைகளுக்கு வெள்ளை துணியால் போர்த்தி இறுதிச் சடங்கு செய்து குழந்தைகள் விளையாடும் அவலம்.